வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுள்ளரையும் பேச ஆரம்பித்து உட்கார வச்ச கடவுளுக்கும் மனவாத நல்லதனை பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே எனது வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நேரில் நிகழ்ச்சிகளுக்குள் இணைந்து செல்லும் நேரம் 8:07 லண்டனில் 3/3/2026 இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே மும்மத சிந்தனை நேரம் தொகுப்போடு தாமரக்கா, அதனைத் தொடர்ந்து யோகாசன பயிற்சி வருகின்றார் ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள். தொடர்ந்து பொருட்சொல் சரியாக 9:15 இடம்பெறுகின்றது. ஊரோடு விளையாடு தொகுப்போடு வஜிதா மூமெண்ட் அவர்கள். 10:15 பயனும் பயிர்வும் தொகுப்போடு விஜயா நடேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேள்விச்சரம் சிவதர்சனி ராகவன் அவர்கள் ஊரோடு வர காத்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் காலை வணக்கம். வாருங்கள் தாமரக்கா. வணக்கம் பாணி. மும்மத சிந்தனை நேரம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் வாணி அவர்களுக்கும் சௌமிலர் அவர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையாக இருக்க நாம் அருள் தரும். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யாதவற்றை செய்து உலகத்தில் இருக்க அனைவரும் திருந்த வேண்டும் என்று நாம் வேண்டுவோம். திருவுலத்தை மகிழ்விக்க மட்டுமே செயலாற்ற எங்களுக்கு தரும். பெரியவர் சிறியவர் என்று நாங்கள் பாராமல் எங்கள் கர்வத்தை அகற்றி ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்வோமாக. நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும் பொழுது எல்லோரும் மனம் புண்படுகின்றோம். இதை அவர்களாகத்தான் திருந்த வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தங்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும், முதன்மையான இடங்களை பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் அழைக்கிறார்கள். நாம் ஆண்டவரே உமது பாதத்தில் அமர்ந்து உம்மிடம் வேண்டுகின்றோம். தாழ்த்துறவர்கள் உயர்த்தப்படுவர், உயர்ந்தவர்கள் தாழ்த்தப்படுவர் என்ற எங்களை சிறுமைப்படுத்தவும் அதன் வழியாக எங்களை பெருமைப்படவும் உங்களுக்கு அருள் புரியும். இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, என்ன நிகழ்ந்தாலும் உன்னை வாழ்விப்பது. கடலை இரண்டென பிரித்ததன்று, கடலை இரண்டென பிரித்ததன்று, மலை குன்றினை நடத்திட செய்வது. கடும் புயல் காற்று என்றாலும் கலைந்துவிடும் இறைவார்த்தை, இறைவார்த்தையை நம்பி வாழ்ந்து யாருக்கு நிம்மதி வேண்டும், யார் துயர் தீர்ந்திட வேண்டும். இறைவனின் நம்பிக்கை வேண்டும், இருந்தாலும் வந்து சேரும். மனமே அறிவாய், மனமே அறிவாய். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிலாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரன் 2028 தவக்காலம் 2ஆம் வாரம் என்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திரு அவை புனித கேத்தின் டிவேஷல் அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ பரலோக தந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை உணர்ந்து தெளிந்து ஏற்று இறைவன் வழியில் வாழுவோம். விண்ணக தந்தையை காண்போம். ஆகவே இன்றைய நாளிலே தரக்கூடிய இந்த இறை வார்த்தைகளானது இஸ்ரேலுக்கே தந்த வார்த்தைகளாக இருக்கின்றது. இதை நாம் கொஞ்சம் சற்று கூர்ந்து கவனிக்க வேணும்.
கடவுள் அவர்களுடைய இறைவாக்கினர் மூலமாக இந்த இஸ்ராயேல் கொடுமையாளர்களுக்கு எப்படி இந்த வார்த்தைகளை இன்றைய இந்த தவக்காலத்திலே, இந்த ரமதான் மாதத்திலே கொடுக்கின்றார் என்பதை நாம் கவனமாக கேளுங்கள், கூர்ந்து கவனியுங்கள். ஆகவே இறைவார்த்தையாக ஏசையா எழுதிய ஆகமத்திலிருந்து வாசகம். எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாக இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடி ஓடுங்கள் என்கின்றார் நம் இறைவன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இங்கே ஒரு வார்த்தை, அதாவது சோதோம் கொமோரா என்ற ஒரு வார்த்தை ஒன்று பாவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சோதோம் கொமோரா ஒரு காலத்துல இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்ததால கெந்தகமும் அந்த மழை, கெந்தக மழை அந்த மண்ணிலே பொழிந்து அந்த நகரம் முற்றாக அழிக்கப்பட்டது. அதைத்தான் இங்கே ஏசையா குறிப்பிடுகிறார். சோதோம் கொமோராவை போன்றவர்களா இருக்கின்றீர்கள் அப்படி என்று சொல்லி. அதுதான் இன்றும் நடக்கின்றது. கெந்தக மழை பொழிகின்றது எருசலேம் நகரத்தின் மீது. தொடர்ச்சியாக தவக்காலத்தின் பாடலாக ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என் சகோதரன். பிறகுலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் வாழ்ந்தாலும் சகோதரன். பிறகுலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் வாழ்ந்தாலும் சகோதரன். பிற மொழி பேசினாலும் என் நண்பன், பிற மதம் சார்ந்தாலும் சகோதரன். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என் சகோதரன் என் சகோதரன். வாழ்த்தொலியாக ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். மரநாதா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியதாவது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோயிசனுடைய இருக்கையில் அமர்ந்துள்ளனர். அவர்கள் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் கடைப்பிடித்து நடவுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், செய்வதில்லை. பழுவான சுமையை கட்டி மக்களுடைய தோள் மேல் வைக்கின்றார்கள், தாங்களோ அதை ஒரு விரலாலும் அசைக்க மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே செய்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் தம் சீட்டு பட்டங்களை அகலமாக்கி குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள். விருந்துகளிலும் முதலிடங்களிலும் செவக்கூடங்களிலும் முதல் இருக்கைகளையும் விரும்புகின்றனர். பொது இடங்களில் வணக்கம் பெறவும் மக்களால் ராபி எனப்படவும் ஆசிக்கின்றனர். நீங்களோ ராபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்கள் போதகர் ஒருவரே. நீங்கள் அனைவரும் சகோதரர். மண்ணுலகில் ஒருவரையும் தந்தை என்று கூற வேண்டாம், ஏனெனில் விண்ணுலகில் உள்ளவர் ஒருவரே உங்கள் தந்தை. ஆகவே நீங்கள் என்றும் குரு என்றும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் மெசியா ஒருவரே உங்கள் குரு. உங்களுக்குள் பெரியவன் உங்களை பணியாளனாக இருக்கட்டும். தன்னை உயர்த்துகின்றவன்
தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகின்றவன் உயர்த்தப் பெறுவான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால சிந்தனையாக வெளிவடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, உங்களுக்கு ஐயோகேடு. கண்பண்ணின் உடமைகளை விழுங்குகிறீர்கள், பார்வைக்கோ நீண்ட செபம் செய்கிறீர்கள், இதனால் மிகுந்த தண்டனைக்கு ஆளாவீர்கள் என்று சொல்லி புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலே 12ஆம் அதிகாரம் 40 நாம் காண்கின்றோம். தன்னுடைய குலத்தின் பாவங்களை போக்க வந்த இயேசு இந்த பரிசெயர் சதிசெயரான இந்த யூதரை பார்த்து இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, உங்களுக்கு ஐயோகேடு. மனிதர் அறியாத வண்ணமாக சவக்குழி மேல் நடந்து செல்லுகின்றீர்கள், ஆனால் அதன் உள்ளே இருப்பதோ அழுகிய எலும்புகள் சதைகளுமாகும் என்றார். ஆகவே இந்த வார்த்தையிலே இயேசு சொல்லக்கூடிய இந்த, அதாவது விண்ணரசின் பகுதி எனப்படும் இந்த பெட்டிட்யூட் என்ற அந்த மலைமேல் பிரசங்கத்தோடு தொடர்புபட்டதான இந்த வார்த்தைகள் இந்த இஸ்ராயல் மக்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த அநியாயங்கள், கடவுளை தேடுகிறோம், கடவுளை அந்த சுவர் மதில் மேல் போய் தலையை வைத்து அடித்து இதென்றார்கள், நாங்கள் தான் முன்னால் படைக்கப்பட்டவர்கள், நாங்கள் தான் உனக்குரியவர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த மற்ற மனித குலத்தை இழிவுபடுத்தி பேசும் இந்த கொடியவர்கள், இவர்கள் எதைத்தான் போதிக்கின்றார்கள், எதைத்தான் செய்கின்றார்கள்? வாழ்க்கையை மாற்றாத வழிபாடு பொருளற்றது, பொருந்தாதது. போதிப்பவற்றை வாழ்வாக்காமல் இருந்தால் அது போலி வாழ்க்கை. இன்றைய நற்செய்தியில் அத்தகைய வாழ்க்கையை கண்டிக்கின்றார் இயேசு. இயேசுவின் காலத்தில் மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் வணிகத்தனமான ஆன்மீக வாழ்வு வாழ்ந்தனர். தங்களது பதவிகளை பயன்படுத்தி அங்கீகாரம், மனித மதிப்பு, புகழ்ச்சி முதலியவற்றை தேடினர். மதத்தை மனித ஆதாயத்துக்காக பயன்படுத்தி கொண்டனர். இன்றும் நாம் காணும் அரசியல் மற்றும் ஆன்மீக தலைவர்கள் சாதி, மதம் இவற்றின் பெயரால் வெறுப்பை விதைக்கின்றனர். வன்முறையை தூண்டி அமைதியை குலைக்கின்றனர். சட்ட மனநிலை, சுய விளம்பரம் தேடல் வன்முறையை தூண்டி அமைதியை குலைக்கின்றனர். சட்ட மனநிலை, சுய விளம்பரம் தேடல், புகழ் விரும்புதல், ஆதிக்கம் செலுத்துதல் ஆகிய பரிசெய பண்புகளை இயேசு விமர்சனம் செய்து பணிபுரிவுக்கான புனிதிய தலைமைத்துவத்தை முன்னிலைப்படுத்துகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சகோதர அன்பும் சகோதர பரிவும் நமக்கு போதிக்கப்படுகின்றது. சமய தலைவர்களான மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் இறை அனுபவத்தின் அடிப்படையில் வெளிப்படையாகும் அதிகாரத்தை கொண்டிராமல் பதவி, புகழ் போன்ற வேட்கையால் தூண்டப்பட்ட வெளிவேடத்தால் மக்களை அச்சுறுத்தி ஆட்டி படைத்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயல்கின்றனர். இது வரும் தக்கை அதிகாரமாகும். கடவுள் அனுபவம் அவர்களிடம் வறண்டிருந்தது. உலகின் மேல் உண்மை அதிகாரம் படைத்தவர் கடவுள் ஒருவரே. அவருடன் இணைந்திருப்பவருக்கு இவ்வதிகாரம். ஆகவே இந்த கடவுளைத்தான் இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ் என்கின்றார்கள், பிரெஞ்சு மக்கள் தியூ என்கின்றார்கள், ஆங்கிலேயர்கள் கோட் என்றார்கள், இந்தியர்கள் கடவுள் என்றார்கள். ஆகவே இந்த இறைவனை மனக்கண் முன் அதிகாரம் புரிபவர் தாட்சி என்பது தாழ்வு மனப்பான்மை இல்லை. இறைவனை மனக்கண் முன் எப்போதும் வைத்திருந்து அவர் முன்னிலையில் தாழ்ந்திருக்கும் ஒரு ஆழ்நிலை. இறைவனை மனக்கண்ணால் பார்க்காதவர்களே தம்மை தாமே உயர்த்தி கொள்வர். தம்மை தாமே எவ்வளவு நேரம் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்க முடியும் என்ற கேள்வி இன்று எழுகின்றது. தளர்ந்து வீழ்ந்து விடுகிறோம். இறைவனின் முன் தம்மை தாழ்த்துபவர்கள் அவரோடு எப்போதும் இருப்பதால் உயர்ந்த இடத்தில் உரைகின்றார்கள். எனவேதான் தாழ்ச்சிதான் உயர்ச்சி என்பது உண்மை. மதிப்பையும் மரியாதையும் தேடி அலைந்து திரிபவர்கள் தங்கள் பண பூஜ வலிமையால் வன்முறையில் இவற்றை பறித்து விடலாம் என நினைக்கலாம். இது நான் என்ற அகந்தையில் பிறக்கும் ஒரு பேராசை. நான் என்ற தன்னலத்தை உதறி தள்ளிவிட்டு எல்லோருக்கும் சேவை செய்யும் நோக்கம் இருந்தால் ஒருவர் பிறரில் சிதறி வாழ்கிறார். இப்படிப்பட்டவர்கள் பிறரின் நிதியங்களில் இடம் பிடித்து விடுகின்றனர். எனவே உலகை ஆளுகின்றனர். தன்னலவாதிகள் நான் என்ற 4 சுவருக்குள் தம்மை அடைத்து குறுகிய இலட்சியவாதிகளாக முடங்கி விடுகின்றனர். ஆகவே இத்தவக்கால சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, முக்கியமான ஒரு அறிவித்தல் ஒன்று. சில சகோதரிகளுக்கு பரிசுத்த பாப்பரசரின் அந்த ஜெபத்தை அனுப்பி இருக்கிறேன். அதாவது அமைதிக்காக, உலக அமைதிக்காக, இந்த அதாவது அவர் சொல்லக்கூடிய வலியுறுத்தக்கூடிய அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள், அக்கிரமிகள்
அவர்களுடைய சாத்தான், அவர்களை செயல்படக்கூடிய சாத்தானை இறைவன் கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரிடம் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பான உறவுகளே, அனுப்பக்கூடியவர்களுக்கு இன்னும் அனுப்புகின்றேன். தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த நாட்டிலே அமைதி வேண்டும், அந்த மக்களுக்கு அமைதி வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே விசேஷமாக மூத்தோர் மாண்பு போற்றும் மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. நன்றி வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் இணையச் செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 50 இறைவசனம் 8-9. நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்று நாம் இந்த வசனத்தை பார்ப்போமானால், இறைவன் பலிகளை விரும்பவில்லை, சமாதானத்தையே விரும்புகின்றார். இறைவனுக்கு முன் நாங்கள் கொண்டு போய் பலி செலுத்துவதை இறைவன் எப்போதும் விரும்புவதில்லை. நாம் ஒருவரை அன்பு செய்வதையும் அவர் விரும்புகின்றார். நாம் இறைவனோடு ஒன்றாய் இருக்கும் போது நாம் மற்றவர்களை நாங்கள் அழிக்கவோ அல்லது அவர்களை கொலை செய்யவோ அல்லது அவர்கள் மேல் பழி போடவோ நாம் விரும்ப மாட்டோம். இறைவனை விட்டு வெளியில் போய்விட்டால் எங்களுடைய செயல்பாடுகள் சாத்தானின் ஆதிக்கத்தில் இருக்கின்றது. இன்று அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த தவறு செய்யாத மனிதர்கள், எந்த தவறும் செய்யாத குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் இந்த உலகப் போரினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், மரணம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றுதான் இந்த போர் துவங்கி 4-5 நாட்களாக இருக்கின்றது. இன்னும் போக போக உணவின்றி, மருத்துவ வசதியின்றி எங்களுடைய உயிர்கள், மக்களுடைய உயிர்கள் போகின்றது. அதற்கு நாம் என்ன செய்ய போகின்றோம்? நாம் கடவுளே 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 என்று சொல்லி பலியை செலுத்துவதை விட நாம் சமாதானத்திற்காக இறைவனிடம் வேண்ட வேண்டும். இறைவனை பற்றி பிடித்து இந்த உலகில் சமாதானம் நிலவ வேண்டும். இந்த தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும். நல்ல ஞானத்தோடு கூடிய நல்ல சமாதானத்தை மக்களுக்கு அறிவிக்கும்படி இந்த தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க நாங்கள் எல்லோரும் இறைவனை பார்த்து வேண்ட வேண்டும். எதுவுமே அறியாத பச்சிளம் குழந்தைகள் பிறந்து ஒரு மணி நேரத்திற்குள் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்திருக்கிற சம்பவத்தை நாங்கள் எத்தனையோ மீடியாக்களில் நாங்கள் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். எங்களால் உறங்க முடியவில்லை, உண்ண முடியவில்லை, குடிக்க முடியவில்லை என்று நாங்கள் குளராமல் அழாமல் நாம் இந்த சமாதானத்தை வேண்டி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இரவும் அல்லும் பகலும் என்னை மன்றாடுபவன் நான் செவி கொடுத்து அவர்களுடைய சுபத்தை கேட்பேன் என்று கூறுகின்ற இறைவனிடம் நாங்கள் அல்லும் பகலுமாக வேண்டுவோம். அவர்களுக்காக வேண்டுவோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டுவோம், இறந்தவர்களுக்காக வேண்டுவோம். இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், சமாதானம் நிலைக்கப்பட வேண்டும் என்று இறைவனை பார்த்து வேண்டுவோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் வேண்டுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்தை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன், நான் மிக உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் அதே உற்சாகத்திற்கு நன்றி சகோதரி. அப்படி நன்றிகளை சொல்லிக்கொண்டு
அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோதி கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக ரச்சருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உலக ரச்சருடைய நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு தண்டனை நீச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ இலக்கம் சவரி 745 என்று சொல்லிக்கொண்டு வளவு போல பரிசுத்த வேதம் ஜாத்திராமத்தில இருந்து பழைய ஏற்பாட்டில 10ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 10 20 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது பார்வோன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். இது நேற்று வரை. அதற்கு பார்வோன், அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்தி விடப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று இரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற்காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்குமுள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகையிலும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்ததில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. அவருக்கு மனமே இல்லை. அரசனுக்கு அவரை போக விடாம ஒரு முறையும் அவனை சொல்றது விடுறன்னு சொல்லி அவனை விட விருப்பம் இல்லை. இரண்டா அவ்வளவு கொடிய வேலை வாங்கினவர், இதை வச்சு அடிமை மாறி வச்சு நடத்தினவே. இது மிச்சம் தொடர்ந்து போய் கொண்டிருக்குன்னு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் இயேசுவே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது.
உம்மிலே பெலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பெலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமேன், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் இயேசுவே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இன்பமானது. அன்பான இயேசுராஜனுக்கு முழுமை கோடான கோடி நன்றியை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பிரியான மார்க்கமாக உங்கள் பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஏசப்பா உங்கள் தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக்கொள்ள ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படி நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உலக ரீதியில் போர் நடக்கிற இந்த தேசம் எல்லா இடத்துலையும் நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நிரந்தர சமாதானம். அந்த நாட்டு அதிபர்களோடும் இராணுவ தலைவரோடு நீங்க பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. நிரந்தர சமாதானம் ராஜா. ஒரு ஆத்மாவோட ராஜா மறிக்கப்படாத ராஜா, மறிக்கப்படாத ராஜா. எல்லாத்தையும் ஆளுகை செய்யறது தேவகுமாரனால எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விஷயம் மனம் இறங்கி ராஜா, அந்த போர்மங்களை நிறுத்துங்க ராஜா, நிறுத்துங்க, நிறுத்துங்க ராஜா. சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, சமாதானத்தை கொண்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகளை சந்திங்க ராஜா, சந்திங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே, சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அணுத்தினம் அவருடைய கூட வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சோறு விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஞானதேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தொகுப்பாளினி சோமல கல்விராஜன் அவர்களுக்கும், வணக்கம். காங்கிரஸ் தொகுப்பாளினி கலைவாணி மூனவர்களுக்கும், அதிகநடா மூனவர்களுக்கும், அனைத்து பாமுறர்களுக்கும் எனது எங்கறிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு இன்றைய நாளில் ஒரு சிறப்பான நாளாமே அதை இறைவனம் வேண்டிக் கொண்டு உலகில் நடக்கும் இந்த போர் தலைவர்களுக்கு, நல்ல பிசாசர்களுக்கு, துயாவியும் அவர்களுக்கு அது சமாதானத்தை ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று மன்றாடிக்கொண்டு இன்று தவக்காலத்தின் 2ஆம் வாரத்தின் முதலாம் நாள் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. எனது ஆக்கம் 910 கிறிஸ்தவ நச்சிந்தனை. 7ஆம் நிலை. 2ஆம் முறை மண்ணுக்கு முத்தம். இயேசு களைத்து விட்டார். கனத்த சிலுவையும் காயப்பட்ட உடலும் இயேசுவை 2வது தடவையும் கீழே தள்ளிவிட்டன. கால்களில் தளர்ச்சி, கைகளில் நடுக்கம். களைத்து போன உடல் மீண்டும் மண்ணில் விழுகின்றது. பயணம் என்றால் பாடுகள் இருக்குந்தான். ஆனால் இயேசுவுக்கோ பாடுகள் தான் பயணமாயிற்று. எனவேதான் இந்த தடுமாற்றம். தாராளமாக விழுந்த இயேசுவின் கரங்கள் என்று சிலுவையை பிடிக்க முடியாமல் திணறுகின்றன. கைவிடப்பட்டோரை தேடிச் சென்ற கால்கள் என்று நடக்க முடியாமல் தடுமாறுகின்றன. இயேசு சளைக்கவில்லை. சரித்திரம் உடைத்த துடிக்கும் சாதனையாளராய் மீண்டும் எழுந்து நடக்கின்றாள். தான் விழுந்ததை இயேசு ஒரு பிரச்சனையாகவே கொள்ளவில்லை. மீண்டும் எழுந்து விட வேண்டும் என்கிற எண்ணமே அவருடைய மனதில் வலுப்பெற்றது. தன்னம்பிக்கை அவருக்கு கை கொடுக்கின்றது. எழுப்பிவிட ஆளில்லை என்ற இயக்கம் அவருக்கு ஏற்படவில்லை. துவண்டு விழுந்த வேளையை துளைக்குவர் ஆளில்லை என்ற எதிர்பார்ப்பும் அவருக்கு வரவில்லை. தன்னம்பிக்கையோடு தானே எழுந்து நடக்கின்றார். சோர்ந்து விட்ட மனிதர் தனக்குத்தானே பகைகள், துணிந்து விட்ட மனிதர் சாவுக்கு பயவர் என்பதை இயேசுவின் விடாமுயற்சி எடுத்து காட்டுகின்றது. 6லும் சாவு, 100லும் சாவு. துணிந்தவனுக்கு தூக்குமிடையும் பஞ்சமைத்ததானே. வருத்தங்கள் நிறைந்தது மட்டுமல்ல, வாழ்க்கை மாறாக திருத்தங்கள் கொண்டதும் வாழ்க்கைதான் என்பதை வரலாற்று நாயன் இயேசு நமக்கு உணர்த்துகின்றார். தன்னம்பிக்கையோடு நீ எழுந்து நின்றாலுமே எங்கூட உனக்கு இடுப்பளவுதான். வாழ நினைத்தால் வாழலாம், வழி இல்லாமல் இல்லை. பூமியில் ஆழ்கடலும் சூளையாகும்.
ஆசை இருந்தால் நீந்தி வா என்பது இயேசுவின் தொடர் முயற்சிக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கும் தேங்கிவிடக்கூடாது. நதியில் நீர் ஓடிக்கொண்டிருந்தால் அது சுத்தமாக இருக்கும். தேங்கி கிடக்கின்ற நீர் சாக்கடையாக மாறிவிடும். சுகாதாரத்திற்கும் கேடு விளைக்கும். நமது வாழ்க்கையும் சில வேளையில் இப்படித்தான் இருக்கின்றது. தேங்கி கிடக்காமல் தூங்கி கிடக்காமல் தொடர்ந்து ஓடுவோம். நம்பிக்கையுடன் ஆண்டவரிடம் வேண்டுவோம். சுபம். சிலுவையின் பாரத்தால் விழுந்து தன்னம்பிக்கோடு எழுந்த இயேசுவே, வாழ்வின் பல்வேறு சிலுவைகள் விழுந்து கிடக்கின்றோம். தன்னம்பிக்கோடு எழுந்து நடக்க ஆற்றல் தாரும். தோல்வியிலுமே தழுவும் போது துவண்டு போகின்றோம். நகரமடியாமல் தூங்கி நிற்கின்றோம். எழுந்து நடக்க தொடர்ந்து செல்ல அருள் தாரும் தேவனே. ஆமீன். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நாடுகின்றேன், உம்மை தேடுகின்றேன், உங்கள் தாகந்தீருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நன்றி, வணக்கம். தமிழக கல்விராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம் ஜானடேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் வழங்க இருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் எனது இனிமையான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1847 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய தவக்கால உணவாக இறைவார்த்தை. நோக்கம் இல்லாதவர் நேரங்களை சரியாக அல்லது சரியானவற்றிற்கு பயன்படுத்த மாட்டார். நேர்கோட்டு திசையில் பயணிக்காமல் ஒரு வட்டத்திற்குள் பயணித்து அவர் வாழ்க்கை சலிப்படைந்து போய்விடும். தடைகளுக்கான தரிசனத்தை மாற்றாதே. செய்தியை சுவைக்க கசப்பையும் சுவைக்க வேண்டும். நல்ல தரிசனங்கள் தீய ஒன்றிற்கு அடிமைப்படுவதிலிருந்து நம்மை காப்பாற்றும். பிறரை பற்றி கரிசனை உள்ளவர்கள் தரிசனமில்லாமல் இருக்க மாட்டார்கள். அது குடும்பத்தை குறித்தோ, உறவுகளை குறித்தோ, சமுதாயத்தை, இயற்கையை குறித்தோ, உதவியவர்களை குறித்தோ இருக்கலாம். மக்கள் உன்னை அற்பமாக எண்ணினாலும் உன்னை நீ அற்பமாய் எண்ணாதே. ஏனெனில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இறைவன் உலகில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்மை கடவுள் எதற்காக இந்த உலகத்தில் படைத்தார் என்பதற்கு அர்த்தம் அமைப்பதுதான் நமது தரிசனம். கிறிஸ்து செயல்பட்ட முறையில் நாமும் செயல்பட வேண்டும். குறுக்கு வழிகள் நமக்கு அழிவையே தரும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இயேசுவின் பாடுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே கல்வாரி பாதையிலே இன்று 8ஆம் நிலையை சந்திப்போம். பாடுகளின் பாதையில் 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு எங்களை ரட்சித்தீரே சுவாமி. சிலுவை வழியிலும் சிலருக்கு ஆறுதல், தன் வேதனை கண்டு அழும் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகின்றார். அல்லல் பட்டாலும் அவர் உள்ளம் நம்மை தேற்றியது. எங்கே என் நிலை விடவும் உன் நிலை அவலம் என்றே கூறியது. துளிர் பச்சை மரத்தை வெட்டும் போது துளிர்த்திட வேறுண்டு. வேறறிந்த மரமே, இங்கே உன்னை காத்திட யாருண்டு? வார்த்தை நீரும் அந்தன உரமும் இட்டவர் காத்திருப்பார். நீயும் நிறை பலனை கொடுக்காவிட்டால் ஐயோ கேடுனக்கு. சிவிப்போம். எங்கள் வருங்கால சந்ததியர் பாவம் செய்யாதிருக்க அழச்சொன்ன இறைவா. அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கமில்லை என்றது ஒரு கவிதை வரி. எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றோமா? அவர்களுக்கு நல்ல உணவும் உடுத்த உடையும் கல்வியும் கொடுக்கும் நாம் தேவ பயத்தையும் இறை ஞானத்தையும் கொடுக்க தவறிவிட்டோம். பக்தி இல்லாத ஒரு பட்ட மரத்தை உருவாக்கி விட்டோம். இனியும் பாவம் செய்யும் ஒரு சமுதாயத்தை உருவாக்க நாங்கள் விரும்பவில்லை.
எங்கள் குறையை களைந்துவிட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு நல் முன்மாதிரியாக உம் வழியை காட்ட எங்களுக்கு அருள் புரியும் இறைவா என்று வேண்டிக்கொண்டு வருந்தும் மகளிர்க்கு மொழி நீர் நல்கினி பாவிகள் நாங்களும் வருந்த வரம் தாரும் பொங்கும் கடல் போன்ற உம் அன்பை அறியவே பொங்கும் கடல் போன்ற உம் அன்பை அறியவே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தினால் என்றும் நித்திய அமைதிகளை பார்வார்களாக என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாட்களிலே நாங்கள் இந்த உலக நாடுகளிலே அமைதியின்றி தவிக்கும் இந்த மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். பரிதாபமான நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் சகல கஷ்டங்களையும் இன்னல்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். யாரிடம் தஞ்சம் புகுவார்கள் இந்த நேரத்தில்? நாங்களும் அவர்களுக்காக இந்த நேரத்தில் அவர்களுக்காக நாங்கள் இறைவனை நினைத்து மன்றாடுவோம். அவர்களுடைய அந்த இன்னல்கள் நிறைந்த வேளையிலே இறைவன் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலாக இருக்க வேண்டும். அந்த உலக நாடுகளின் தலைவர்களுக்கு ஒரு நல்ல புரிந்துதலை கொடுத்து அவர்கள் இந்த போர்கள் இதெல்லாம் எதற்கு என்று அவர்கள் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றது ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. ஆசையா அல்லது வெறியா என்றதற்காக நாங்கள் மக்களை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது நல்ல மனதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். தவமலர் அவர்களே, வாணிமுகனையும் வரவேற்றபடி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வஜிதா முகமது அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அக்கா, நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம் வஜிதா, நான் நலமாகவே இருக்கிறேன். நீங்கள்? நலமாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக இந்த ரமலான் மாதம் தொடங்கி இன்றைக்கு 12வது நாளை கடந்திருக்கின்றோம். முதல் 10 ரஹ்மத் நற்கொடைகளின் மாதம், இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற ஒரு மாதமாக இருக்கிறது. 2ஆம் மாதம் பாவம், 2ஆம் 10 நாட்கள் பாவம் மன்னிப்புக்கான அந்த நாட்களாக இருக்கிறது. இந்த 10லிருந்து 11, 20 வரை நாங்கள் பாவ மன்னிப்புகளை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதிகமாக பகலை இரவாக்கி இரவை பகலாக்கிய மாதம்தான் இந்த ரமலான் மாதம். இந்த இதுல நாங்க இந்த குர்ஆன் என்ன சொல்லுது என்று சொன்னா, அனைவருக்கும் நல்வழி காட்டக்கூடிய திருமறையை இந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அதுல கடைசி 10 நாட்களில் தான் அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதாகவும் ஒரு ஆன்மீகமான ஒரு பாதையில் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அந்த அதில் தீமையை அழித்து நன்மையை காட்டக்கூடியதான ஒரு வேதத்தை கிடைக்கின்றேன். அது 1000 வருடங்களையும் விட அந்த சிறப்பானது, 1000 மாதங்களையும் விட சிறப்பானது என்று இறைவன் கூறுகின்றான். அந்த மாதத்துல அந்த குர்ஆன்ல இருக்கிற ஓதுவீராக சிந்திக்க வேணும். ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற அந்த வாக்கியம்தான் மக்காவில் உள்ள ஹிரா குகையில் இறக்கப்பட்டது. நாங்க இப்பொழுது இந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது மனிதர்கள் சிந்திக்கின்றார்களா, ஆறறிவு உள்ள மனிதர்களாக இருக்கின்றார்களா என்று சொல்கின்றோம். இந்த ஒரு புனிதமான தினமாக இருக்கின்றது. இந்த போரினால் ஏற்படுகின்றவர்களை பார்த்தால் அவர்கள் மதங்களை கடந்து மனிதத்தை மறந்து இந்த பிரச்சனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு தவக்காலம் என்கின்ற ஒரு புனிதமான ஒரு 40 நாட்களாக இருக்கின்றது. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் 30 நாட்கள் அவர்கள் ரமலான் மாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 2 பேரும் ஒரு புனித நாட்களை கடந்திருக்கும் போது ஏன் இந்த வெறி, ஏன் இந்த மனிதர்களுக்கான இப்படியான ஒரு கொடூரத்தை இறைவன் படைத்தான் என்பது ஒரு கேள்விக்குறியாகின்றது. நான் தான் பெரியவன், நான் தான் இந்த உலகத்தில் ஆள வேண்டும் என்ற இந்த ஆதிக்கமா மிகவும் வேதனையாக இருக்கின்றது. 2 பக்கமும் எந்த பக்கம் பிழை இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அவர்கள பக்கமும் பிழை இருக்கலாம், இவர பக்கமும் பிழை இருக்கலாம். ஆனால் பாதிக்கப்படுபவர்கள் யார்? பொதுமக்கள்.
அப்ப நேற்று இஸ்ரேல் அடித்திருக்கார்கள். அந்த சனங்கள் கத்துகின்ற கத்துவைகள் இன்னும் என்ன காதில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு பாடசாலையில் 80 குழந்தைகளுக்கு குண்டு போட்டிருக்கின்றார்கள். அதை பார்க்கும்போது அதில் அந்த பின்னோட்டங்கள் எழுதுகின்ற எமது தாய்மொழியை பேசுகின்ற பின்னோட்டம் எழுதுகின்றவர்களின் அந்த மனங்களுக்கான அந்த வக்கிரம புத்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் எப்படி எழுதியிருக்கிறார்கள்? பொம்பளை பிள்ளைகளை அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களின் பொம்பளை பிள்ளைகளை அழிக்க வேண்டும், அவர்கள் குட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள் பண்டிகை போல என்று எழுதியிருக்கின்றார்கள். அப்ப பாருங்கள், அந்த குழந்தைகள் என்ன செய்யுது? அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெண் குழந்தைகள் படிக்கின்ற ஒரு பாடசாலை, அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? எப்படி அந்த இந்த பின்னோட்டம் எழுதுகிறவர் எமது மொழியை பேசுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பின்னோட்டத்தை எப்படி கொடூரமாக எழுதப்பட்டிருக்கின்றார்கள். நாம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில் ஆதிக்கம் தலைமைகள் தான் பெரியவர் என்று. 2 இனங்களின் கண்ணீர் நம்ம கண்ணால பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்லாமியர்களின் கண்ணீரும் ஹிந்து மக்களின் கண்ணீரும். ஆனால் மொழியால் ஒன்றிணையப்பட்டவர்களின் கண்ணீர்கள் 2ம் எமது தாயகத்தில் நடந்து ஒரு அதிகார வர்க்கம் 70 வருடங்களாக ஆட்சி செஞ்ச ஒரு அதிகார வர்க்கத்தை தூக்கறிந்திருக்கின்றது. அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஒரு பரம்பரை ஒரு அடி வந்து பிரித்தானியாவில் பேசக்கூடியதை கூட அவரை விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இறைவன் அவர்களை அவமானப்படுத்துவான், அவர்களை ஒதுக்குவான். மனிதர்கள் எடுத்த காலமும் நேரமும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அதுதான் இறை சக்தி. அந்த நேரத்துல வன்னியில் ஏற்பட்ட போரினால் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையின் இதயம் வெளியால துடித்ததை இன்றும் என்னால மறக்க முடியவில்லை. அந்த குழந்தை என்ன செய்தது? இஸ்லாமியர்களின் சடங்குகளின் அந்த கொரோனாவின் காலத்தில் அந்த இஸ்லாமிய சடலங்களை எரித்தார்கள். எத்தனையோ பேர் கட்டினார்கள், அந்த சாம்பலையாவது எங்களுக்கு தந்து விடுங்கள் என்று. அந்த மக்களின் கண்ணீர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஆட்சியை துரத்தப்பட்டிருக்கு. அது மக்கள் செய்தது அல்ல, இறைவன் கொடுத்த தண்டனையாக நான் பார்க்கின்றேன். அதே போலத்தான் இந்த 5 வருடத்தில் இவரை தூக்கறிவதற்கு எவ்வளவு காலம் போய்விடும்? ஏன் ஆட்டம் காணுகின்றீர்கள்? மனிதர்கள் எல்லோரும் இந்த உலகத்து அழகான வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து போட்டு போவோமே. உங்களோட சமயம் உங்களுக்கு பெறுது, எந்த சமயம் எனக்கு பெறுது. அதுல மனிதம் என்று ஒன்று தேவையில்லையா எங்களுக்கு? புனிதமான காலங்களில் இணைந்திருக்கின்றோம், தவக்காலத்தில் இணைந்திருக்கின்றோம், ரமலான் மாதத்தில் இணைந்திருக்கின்றோம். யாரு குத்தம் செய்தாலும் அதை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வெறிகள் என்னத்துக்கு? இந்த ஆணவம் என்னத்துக்கு? கேள்விக்குறியாக இருக்கிறது, வேதனையாக இருக்கின்றது. நித்திரை வருவதில்லை. இந்த குழந்தைகள் கத்துகின்ற சத்தங்களையும் இப்பொழுதும் எங்க பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு பதட்டம். அந்த வழிகளை அடைத்திருக்கின்றார்கள். எரிவாயுக்களாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், அதற்கான விலைகள் இப்ப நெதர்லாந்து நாட்டில் 60% விலைகள் கூறப்பட்டிருக்கின்றது. இன்னும் அது எல்லோரையும் பாதிக்கின்றது. நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அறிவு என்னத்துக்கு எங்களுக்கு? ஆறறிவுன்றது என்னத்துக்கு இறைவன் தந்தான்? அதை நாங்கள் யோசிக்க வேண்டும். மிருகங்கள் கூட இப்படியான நிகழ்வுகளுக்கு வராது. அது பசித்தால் தான் வேட்டையாடும். நாங்கள் பசிக்காமல் ஆணவத்துக்காக, அதிகாரத்துக்காக வேட்டையாடுகின்றோம். எமது இனங்களை, எமது மனிதத்தை நாங்கள் வேட்டையாடுகிறோம் என்று கூறிக்கொண்டு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடு, அவங்களை அழித்து விடாதே, அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய புத்தியை கொடு, அவங்களை நேர்வழிப்படுத்து என்பதுதான் எனது சிந்தனை, எனது பிரார்த்தனையாக இருக்கின்றது. இந்த மனிதர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நேர்வழிப்படுத்த வேண்டும். போப்பாண்டவர் பேசியிருந்தார், ஈரானையும் அமெரிக்காவையும் எங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள். அந்த மனிதர்கள், அந்த நல்ல மனிதர்கள் பேச்சியாவது கேட்டு இந்த 2 பக்கங்களும் ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் என்பதுதான் எனது ஆதங்கமாக இருக்கிறது. கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மஜிதா முகமது அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், தியான டேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் மத்திய இஸ்லாமிய சிந்தனை தந்த வஜிதா முகமது அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்குரியபடி வாணி தொடருங்கள். நான் அப்போதைக்கு ஒரு போனும் போய் வந்து தொடருகிறேன். நன்றி, மிக நன்றி அக்கா. வணக்கம். நமக்கு வருகின்றது சிந்தனை நேரம். தொகுப்படுத்தாமட்டக்கா எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.